ஆ, வணக்கம் மக்களே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இலுமினாட்டிஸ் இருக்காங்க, ஏலியன் ரேஸு, அவங்க வந்து இது அது இதுன்னு ஏற்பட்டது சொன்னேன். நம்ம கேங்கிறான், விஜய் கே, ஸ்டாலின் கே, அவர் கே, இவர் கே, திருமாவளவன் கே அப்படின்னு. இலுமினாட்டியெல்லாம் கே தான். அவனுங்க தான் இந்த உலகத்தை அழிச்சிட்ருக்கானுங்க, அதுதான் உண்மை. நிறையா இருக்குது இதில். இது ஒரு கதை. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு தடவை வந்து ஒரு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கப்போ ஒரு 9 கே குரூப் வந்து, நீ தான் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்துட்டு எங்களை பிடிச்சிட்டல்ல, நீ வேணா. அப்போ கடவுளுக்கு வந்து எவ்வளோ ஆள் இருக்கும். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துட்டு என்னை பிடிச்சிட்டல்ல, உன்ன மாதிரியே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து என் இதில் வந்து என்னை தோக்கடிச்சிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 9 கேட்க. அது ஒரு பிரச்சனை, ஒரு ஈகோ வார் ஸ்டார்ட் ஆகி அந்த ஈகோ வார் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அதுதான் கதை. அது நான் வேறு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கே சூனியம் வார். அது இன்னும் சூனியங்கிறான், ரொம்ப கேங்கிறான். நீங்கள் நினச்சிருப்பீங்க சூனியம் வச்சா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று சூனியங்கிறது. எப்படி நான் பேசுகிறத 7 சாக்கரா இருக்குது நம்ம உடம்புல, அந்த 7 சாக்கராவை கட்ட முடியும். அந்த 7 சாக்கராவை வச்சு நம்ம பேச வைக்க முடியும், நம்மளை வந்து நவுத்த முடியும், என் கையை அசைக்க முடியும். என்னை கட்டி படுக்க வச்சுட்டானுங்க ஒரு தடவை 2018 இந்த கே சூனியம் வர ஆரம்பிச்சப்போ. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு என்னை கட்டி படுக்க வச்சுட்டானுங்க. எனக்கு வந்து என் உடம்புலாம் அசையலை. அப்புறம் வந்து எனக்கு சளி பிடிக்க வச்சானுங்க, நெஞ்சுவலி வர வச்சானுங்க. அப்புறம் வந்து ஏகப்பட்டது. எனக்கு திடீர்னு சூனியம் ஏவல் வச்சு எனக்கு தேவையில்லாத வேலையை செய்ய வைக்கிறது. என் மூளையை இப்போ வரைக்குமே கட்டி தான் வச்சுருக்கானுங்க. உங்களுக்கு அது புரியாது சொன்னேன். திடீர்னு நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அதை மறக்கடிச்சிருவானுங்க. அதேமாதிரி நான் பணம் எண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த பணம் அந்த இது மறந்துடும். என்னை விட்டால் எனக்கு தெரியும், நான் பண்ணிவிடுவேன். ஆனால் என்னை விடாமல் என்னை பிடிச்சி வச்சு வேணும்னு என்னை திட்டு வாங்க வச்சு ஏகப்பட்ட இதில் செய்கிறவனை வச்சு என்னை மட்டும் செய்யலை, எங்கள் அப்பாவோட பல்லு எல்லாம் கொட்டி போச்சு. எங்கள் அப்பா பல்லு எடுத்துட்டானுங்க, எனக்கு இங்கே 2 பல்லு போயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நடுவில் நெஞ்சுவலி வந்துச்சு, எனக்கே 2-3 தடவை நெஞ்சுவலி வந்து இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன். நைட்டில் தூக்கம் வரல, வருது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் முன்னாடிலாம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தூக்கம்லாம் இல்லாமலாம் வச்சுருந்தானுங்க. என்னை வச்சு செய்யணும் செஞ்சானோ. அப்புறம் என் பொண்டாட்டி வச்சு என்ன திட்டுறது, என் பிள்ளைய நான் தூக்கணுன்னா அழுகுறது, இல்லைனா நான் அவனை தூங்க வச்சா அவன் எந்திரிச்சிக்கிறது. அது மாதிரி எங்கள் எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணுறானுங்க. எங்கள் தாத்தா எஸ்எஸ்டி தாத்தாவுக்கு நெஞ்சுவலி வர வச்சு கொண்டானுங்க. இந்த மாதிரி எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரையுமே கொண்டுட்ருக்கானுங்க. என் அப்பாவை எனக்கு பிடிக்கும் தான், அவர் சில விஷயத்தில் எனக்கு பிடிக்காது. எங்கள் அப்பா நல்லவர் தான், எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததும் அவர் தான். ஆனால் அவருக்கு என்ன, அதாவது நடப்பவே எல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு தான் போக வேண்டியதுதான். நான் அதே தான் என் ஒய்ஃபும் சொல்லுவேன், எல்லாருக்குமே சொல்லுவேன். மனசுங்கிற ஒன்று கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே இதாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, அதை விடுங்க. கதை என்ன அப்படின்னா, அந்த கே எல்லாம் வந்து முதல்ல பவர் கொடுத்து அடித்தானுங்க. பவரை வந்து அந்த கே எல்லாத்தையும் கொடுத்து, அவனுங்களோட பிளட்லைன் எல்லாத்தையும் கொடுத்து அடித்தானுங்க பவரோட. இப்போ பவர் இல்லாமல் அடிக்கிறானுங்க. பவரோட ஒரு குரூப் அங்கே உட்காந்துருக்கு, பவர் இல்லாமல் ஒரு குரூப்பு கீழே இங்கே வேலை பார்த்துட்ருக்கானோ. இதுதான் கதை. எங்களை கொல்றதுக்கும் உட்காந்துருக்கானுங்க. இந்த கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆக போகுது. அடுத்த டிசம்பர் வந்துச்சு அப்படின்னா 7 வருஷம். அவனுக்கு என்ன பிளான்னா, 7.5 வருஷம்தான் அவனுங்களோட பிளாட்டு. 7.5 சனி ஆகணுங்க, எனக்கு சனி ஆகணுங்க. சனீஸ்வர பகவான் அவனுங்கெல்லாம் 9 பொண்ண மாதிரி சூன்யம் வச்சுட்டு, சனீஸ்வரன், நான் ஈஸ்வரன், நாங்கள் தான் கடவுள்ன்ட்டு இருக்கானோ. இதுமாரி 9 அவனுங்கெல்லாம். அதுதான் கதை. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நரசிம்ம அவதார், அப்புறம் வந்து அந்த நிறையா அவதாரம் படம் வந்துச்சுல இப்போ எல்லாத்துலேயுமே. இந்த கல்கி ஏடியை மட்டும் விட்டுருங்க, அதை தவிர மீதி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நராசுரனை கொன்னதாக ஒரு கதை வந்திருக்கும். கிருஷ்ணர் போன தடவை பிறந்து எத்தனையோ பேரை கொன்னார், எல்லா அரக்கன்களையும் சின்ன குழந்தையிலே கொன்னார். கம்சன் அவன் குடும்பத்திலேயே பிரச்சனை, கிருஷ்ணரையே கொல்லத்துக்கு எவ்வளோ நடந்தது. அவர் தப்பிச்சார், அவர் அப்பா தான் அவரை காப்பாற்றி. அப்புறம் பலராமன் அவருக்கு ஒரு தம்பி இருந்தார், அவனுக்கு ஒரு அக்காவும் இருந்தது. இது ஒரு பெரிய கதை. இது சோழ வம்சத்தில் தான் வந்து இதெல்லாம் இருக்குது.
என்னோட தாத்தாவோட பிளட் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அப்பா அவங்கெல்லாம் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ராஜாவுக்கெல்லாம் வந்து கணக்கு பிள்ளையாக இருந்தவங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நான் வந்து பெருமை பீத்திக்கிறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் எங்கள் இதில் தான் இருக்குது. புள்ளமார் கம்யூனிட்டி தான் கார் காத்தார். அவங்க அழிஞ்சா வந்து மழை அழிஞ்சிரும். கார் காத்தார்னா அதான் உண்மை, அர்த்தம் அதுதான். ஆனால் அதுலேயும் தான் கெட்டவங்க இருக்காங்க. இது காலம் அப்படி கலிகாலம், என்ன பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இதை வந்து ஒரு ஜாதி கலவரமாவோ மதக்கலவரமாவோ இல்லை இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ எல்லாம் பார்க்கல. நீ நல்லவனா கெட்டவனா, ஏலியன் அந்த இலுமினாட்டி கூட இருக்கியா இல்லை எங்கள் கூட சேர்ந்து நல்லது பண்ண போறியாங்கிறது தான் கதை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய படம் இருக்குது. குருஷேத்திர போர்னு ஒன்று நடக்கவே இல்லை. குருஷேத்திர போர் நடக்கலை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாஞ்சாலிக்கே 5 பேரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த 5 பேரும் இங்கே கூடவே கிருஷ்ணர் வந்து ஏதோ கூப்பிட்டு போயிட்டு பாண்டவர் அழித்தாங்க, அவர் அழித்தாங்க, இவங்களை அழித்தாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு கதை. ஆனால் அந்த கதையில் வந்து எப்படி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நரசிம்ம அவதார்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பையனை காட்டுவாங்க. அவன் வந்து அந்த ஏலியன் பிளட் லைனில் பிறந்தவன். நான் என்ன அப்படி தான் சொல்லி வச்சுருக்கானுங்க. நான் வந்து அதான் அந்த சௌரியான்னு அந்த இந்த படம் வந்ததில்ல, லியோன்னு ஒரு படம் வந்துச்சு. லியோவில் வந்த படத்தில் என்ன சொல்கிறானுங்க, நானும் என் அக்காவும் எங்கள் 2 பேரையும் பலி கொடுக்க வந்தாங்க, நாங்கள் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு இங்கே அப்படி ஒரு கதை எழுதி வச்சாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சலார் படத்தில் வர 13வது ட்ரைபு நாங்கள் இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டோம், நாங்கள் இப்போ வந்து திரும்ப வந்து அவங்க அந்த 13 ட்ரைபு 12 ட்ரைபை எதிர்க்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறானோ. நான் ஒரு மனுஷன், என்னோடய பிளட் டைப்பு O நெகட்டிவ். நாங்கள் எல்லாருமே இங்கே தான் பிறந்தோம், தமிழ்நாட்டில் தான் இருந்தோம், ஸ்ரீமுஷ்ணத்தில் தான் இருக்கேன். இப்போ திட்டுக்குள்ளே இருக்கேன், ஸ்ரீமுஷ்ணத்தில் தான் வளர்ந்தேன். எல்லாம் நான் பிறந்தது விருத்தாச்சலம். இந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கதை நரசிம்ம அவதார் கதை எதுக்கு எழுதுனாங்க அப்படின்னா, அவனுங்களோட பிளட் லைனில் நான் வந்ததாகவும், அவனுங்க என்னை டார்ச்சர் பண்ண நான் கடவுளை கும்பிட ஒரு கடவுள் வந்து என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையாக எழுதுனாங்க. அது ஒரு கதை. 2வது கதை என்ன அப்படின்னா, இந்த லியோ, அப்புறம் வந்து இந்த சலாறு, அவனுங்க பிளட் லைனில் நான் வந்தேன் அப்படின்னு. அவனுங்க ஆர்என்ஏ, நம்ம டிஎன்ஏ. ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்என்ஏங்கிறத விட ஏதோ ஒரு பிளட் லைன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவனுங்கெல்லாம் கே, நான் வந்து ஆம்பளை. கிட்டத்தட்ட நான் பொம்பளை போரிக்கின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பெண்கள் மீதான ஈர்ப்பு எனக்கு அதிகம்தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றே கேட்பீங்க, அப்போ எல்லா டாக்டர் எல்லா படித்தவனுங்களுக்கும் எல்லாமே தெரியுமா அப்படின்னா, எனக்கே ஒரு இழவும் தெரியாது. முதல்ல இந்த கவர்மெண்ட் எப்படி இயங்குதுன்னே தெரியாது. முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு என்னென்னு தெரியும். ஓகே, அப்போ இப்படிலாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு. நான் ஜஸ்ட்டு ஒரு 4-5 படம் பார்த்தேன். ரமணா, அப்புறம் வந்து சில படங்கள், எல்லாமே விஜயகாந்த் படம் தான் மேக்ஸிமம். விஜயகாந்த் படம், விஜய் படம் இதெல்லாம் பார்த்து நம்மளும் மாறணும். சிவாஜி படம் கூட தான் எல்லாம் பார்த்து மாற்றணும்னு நினச்சேன். அப்போ இதில் பிரச்சனையே மேக்ஸிமம் எங்கே வருது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டால் தானே. அப்போ அந்த கவர்மெண்ட்டை மாற்றினா என்னன்னு யோசித்தப்போ தான் இவ்வளோ பிரச்சனையும் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சது. இதுதான் கதை. இந்த எஜுகேஷன் சிஸ்டமே வந்து தப்பு. அதனால் இதில் நம்ம படித்து எல்லாத்தையும் வாந்தி தான் எடுக்கிறோமே தவிர நம்ம மூளையை வளர்த்துக்கல. அதனால் இதில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் நீங்கள் செக் பண்ணணும். அதோடு இல்லாமல் என்னோடய 7 வருஷம் இது முடிய போகுது. இன்னும் 6 மாதம் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம்.